வெக்கேஷனுக்கு பிள்ளைங்களுக்கு லீவ் விட்டாச்சு இல்லையா? என் பையன் வந்துட்டு ஒரு வாரமாக வெளியில் கூட்டிகிட்டு போக சொல்லிக்கிட்டே இருந்தான். பக்கத்தில் வந்துட்டு காஞ்சனகுடிக்கு தான் கூட்டிகிட்டு போயிருந்தோம். இங்கே வந்துட்டு டைம் பாஸ்க்கு போகிறதா இருந்தால் வந்துட்டு காஞ்சனகுடி ஐந்தணி பூங்கா அந்த மாதிரி தான் போக முடியும். இங்கே அதான் இருக்குது. போயிட்டு நான் பையன் ஹஸ்பண்ட் எல்லாருமே கொஞ்சம் நேரம் அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு விளாண்டுட்டு அதுக்கப்புறம் கீழே கரைக்கி டின்னருக்கு போயிட்டோம். அங்கே வந்துட்டு மாஸ்டர் இல்லாதனால பரோட்டா சப்பாத்திலாம் இல்லை, நூடுல்ஸ் ஃப்ரைட் ரைஸ் தான் இருக்குதுன்னு சொன்னாங்க. அப்படியே சரி மந்தி இருக்கான்னு கேட்டோன்னே மந்தி இருக்குன்னு சொன்னாங்க. சரி நூடுல்ஸ் ஃப்ரைட் ரைஸ்க்கு வந்துட்டு இது பெஸ்ட்டு, நைட் டைமில் அதெல்லாம் சாப்பிட்டா வயிறு காந்தோம் அப்படிங்கிறதுனால நாங்கள் மந்தியே சாப்பிட்டுட்டு வந்துட்டோம். சாப்பிட்டுட்டு அப்படியே தாகமாக இருந்ததுக்கு ஒரு லிம்காவும் ஆளுக்கு ஒரு பாட்டில் வாங்கி குடிச்சிட்டு அப்படியே கிளம்பிட்டோம் வீட்டுக்கு. அடுத்த நாள் வந்துட்டு இது வந்து பாமனுக்கு தான் நாங்கள் போய்கிட்டு இருக்கோம். பாமன் பாலத்துக்கு போகலாமா அப்படின்னு கேட்டால் ஹஸ்பண்ட் ஓகே போகலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்துட்டு எங்கள் ஊருக்கு தான் போகிறதா பிளான் இருந்துச்சு. சரி அங்கே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பாமன் பாலம் கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. கீழேயுமே தண்டவாளத்தில் வந்துட்டு இது சரக்கு வண்டியெல்லாம் போயிட்டு இருந்துச்சு. அதையுமே அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு அவங்க ஃப்ரெண்டு ரொம்ப நாளாக எங்களை இன்வைட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பார்க்க போயிருந்தோம். அவங்க லஞ்சுக்கு எங்களை வந்துட்டு இன்வைட் பண்ணியிருந்தாங்க. பால் ரசம், பீஃப் கிரேவி, ஆம்லேட்டு, சிக்கன் 65 தான். அப்படியே சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் அவங்க வீட்டிலேருந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் விவேகானந்தர் மணிமண்டபம், நாங்கள் இதனால் வரையும் அங்கே போனதே இல்லை, அக்கா மடத்தில் இருக்குது. அப்படியே அங்கேயுமே போய் பார்த்துட்டு அப்புறம் சுற்றி ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு அங்கே உள்ள கடல் ஐட்டம்ஸ் எல்லாமே இருந்துச்சு. அதெல்லாம் பார்த்துட்டு வந்தோம். விவேகானந்தர் சிலையெல்லாம் இருந்துச்சு, அதையுமே அப்படியே கொஞ்சம் லைட்டாக ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்புறம் மேலே மாடியில் போய் கடற்கரையெல்லாம் அப்படியே சுற்றி ஃபோட்டோ எடுத்தோம். சீக்கிரமாக வந்திருந்தால் எங்கள் போட்டுக்கெலாம் போயிருந்துருக்கலாம். நான் என்ட்ரன்ஸ் டிக்கெட்லாம் வந்துட்டு கொடுக்குறாங்க, உள்ளே போகிறதுக்கு காசு தான். சீக்கிரமாக வந்திருந்தால் வந்துட்டு போட்டுக்கெலாம் போயிருந்துருக்கலாம். லேட்டாக வந்ததுனால அவங்களுமே சீக்கிரமாக பார்த்துட்டு வாங்க நாங்கள் அடைக்க போகிறோம் அப்படின்னு 4:30 மணிக்கெலாம் க்ளோஸ் பண்ணிடுவாங்களாம். அதனால் நாங்கள் போனது 4 மணிக்கு தான் போயிருந்தோம். உள்ளே 2-3 பேர் உள்ளே உட்காந்து தான் இருந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க. இதெல்லாம் கடலில் வாழ்கிற உயிரினங்கள் போல். இதெல்லாம் என்னென்னலாம் எனக்கு தெரியாது. 1-2 ஐட்டம்ஸ் மட்டும் தெரிஞ்சிச்சு. அப்படியே இதையுமே நாங்கள் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தோம். நாங்கள் ஆக்சுவலாக வந்துட்டு அவங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு லஞ்சுக்கு போகிற மாதிரிலாம் இல்லை. நாங்கள் வந்துட்டு சுற்றி பார்த்துட்டு ஈவினிங்காக போய் டீ காஃபி சாப்பிட்டுட்டு அந்த மாதிரி வரலாம் அப்படின்னு இருந்தோம். வெளியில் சாப்பிட்டுட்டு போகலாம் அப்படின்னு. அவங்கள்ட்ட வெளியில் போயிட்டீங்களா இல்லை வீட்டில் தான் இருக்கீங்களா அப்படின்னு என் ஹஸ்பண்ட் கால் பண்ணி கேட்டதுனால அவங்க உடனே எங்களை லஞ்சுக்கு இன்வைட் பண்ணிட்டாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே லஞ்சுக்கே போயிட்டோம். அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணாங்க, எங்களுக்கு பிரியாணி கீ ரைஸ் இந்த மாதிரி பண்ணித்தர முடியல அப்படின்னு சொல்லிட்டு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, பிரியாணி கீ ரைஸ்லாம் வந்துட்டு நம்ம எப்போவுமே சாப்பிட்றோம். அல்ஹம்துலில்லாஹ் இதுதான் சீக்கிரமாக வந்துட்டு நம்மளுக்கு ஜீரணமாகும், இதுதான் எனக்குலாம் ரொம்ப பிடிச்ச ஒரு சாப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களையுமே கூல் பண்ணிவிட்டு நாங்களுமே எல்லோரும் ஃபேமிலியாக உட்காந்து சாப்பிட்டுட்டு சந்தோஷமாக என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.